இப்போ முதலாம் உலகப் போரில் வீழ்ச்சியடைந்த ஜெர்மன் மக்கள் தொகை பெருக்க ஒரு சுவாரஸ்யமான திட்டத்தை ஹிட்லர் கொண்டு வந்தார். அது வந்து ஹிட்லரை சுற்றி பாதுகாப்பு படையினர். அவங்க தான் ஜூட்ஸ் ஸ்டெஃபல் அப்படிங்கிற SS. ஜெர்மானிய பரப்பு வீதத்தையும் அதிகரிக்கணும், நாஜி கொள்கைக்கு கட்டுப்பட்ட படை வம்சத்தை புனித இனமாக வகைப்படுத்தும் முயற்சியாகவும் தான் லெவோன்ஸ் திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் லெபென்ஸ்போன் சில்ட்ரன், லெபென்ஸ்போன் குழந்தைகள். லெபென்ஸ்போன் என்றால் தமிழில் வந்து வாழ்க்கையின் நீரூற்று அப்படின்னு அர்த்தம். அது யார் இந்த லெபென்ஸ்போன் குழந்தைகள்? எந்த நாட்டில் இவங்க பிறந்தாங்க? யார் இந்த மாதிரி திட்டத்தை உருவாக்குனது? அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு தான் இந்த காணொலி. அதாவது நம்ம எல்லாத்துக்கும் ஹிட்லர் தெரியும். அடோல்ஃப் ஹிட்லர் 1889 ஆண்டு பிறந்து ஏப்ரல் 1889 ஏப்ரல் 20 பிறக்கிறாரு. 1945 ஏப்ரல் 30 இறந்தார் என்பதெல்லாம் வரலாறு. 1934 அவர் அந்த நாட்டோட தலைவராக உருவெடுத்த அவர் ஃபியூரர் அல்லது மகா தலைவர் அப்படின்னு பட்டத்தோடு அழைக்கப்படுறார். இரண்டாம் உலகப் போரில் ஸ்டாலினுடைய செம்படைகளில் ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் ஹிட்லருடைய நாஜி படைகள் தோல்வியுற்றன. அந்த படை நெருங்கி வர்றதுக்கு முன்னாலே ஹிட்லரும் ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொண்ட வரலாற்றெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போது முதலாம் உலகப் போரில் வீழ்ச்சி அடைந்த ஜெர்மன் மக்கள் தொகை, இப்போ நடந்தது ரெண்டாவது மக்கள் தொகை வரைக்கும் தெரியும். இப்போ முதலாம் உலகப் போரில் வீழ்ச்சியடைந்த ஜெர்மன் மக்கள் தொகை பெருக்க ஒரு சுவாரஸ்யமான திட்டத்தை ஹிட்லர் கொண்டு வந்தார். அது என்ன? அதை பற்றி தான் இந்த இதில் படிக்க நம்ம விரிவாக சொல்ல போகிறேன். அதில் தான் இந்த லெபென்ஸ்போன் அப்படிங்கிற, அதாவது வாழ்க்கையின் நீரூற்று அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டப்படி நாஜி படைகளில் வீரர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். அப்போ நிறைய பேர் முதலாம் உலகப் போரில் மக்கள் தொகை பெருசாக காலி. அப்போ அது திரும்ப உருவாக்குறதுக்கு மக்கள் தொகையை கூட்டணும் அப்படின்னா வெறும் மக்கள் தொகையை கூட்டினா மட்டும் பத்தாது. அது வந்து அந்த ஜெர்மனுடைய ஆரிய வம்சம்னு அவர் சொல்கிறார். அந்த ஆரிய வம்ச இதுபடி பொன்னிற முடிகள், நீல நீல கண்கள் கொண்ட பெண் ஒரு குழந்தையாக இருக்கணும். அந்த குழந்தைகளும் போரில் ஈடுபடுறதுக்கான அந்த வம்சாவளி குணாதிசயத்தோடு இருக்கணும்னு ஹிட்லர் நினைக்கிறாரு. அதுக்கு அவர் ஏற்படுத்தின, அதாவது தானாக முன் வந்து பெண்களை வந்து இதுக்கு கவர்றார். நீங்களே முன் வந்து பெண்களை பற்றி கொடுங்க, நம்ம அடுத்த இதுக்கு நம்மளுடைய நாஜி படைகளுக்கு தேவை. இது ஒரு மாறுபட்ட வரலாறு. நிறைய பேர் இதை படிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அப்போது இதுக்கு வந்து 1936 ஆண்டில் நாஜி ஆதரவாளரும் பட்டதாரியுமான ட்ரூட்ஸ், அந்த யூரோப்பியன் நேம் வந்து நீளமாக இருக்கும். நம்ம ட்ரூட்ஸ்னு இந்த காணொலியில் பேசுகிறோம். ட்ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு இன ரீதியான தூய்மையான பெண்கள் ஒருவராக அந்த திட்டத்தில் சேர்க்கப்படுறார். அதாவது அவங்க அந்த ஜெனட்டிக் பார்க்குறாங்க. ஜெனட்டிக் படி இவங்க நாஜியோட படைகளில் நாஜி அந்த வம்சத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அந்த கண்கள் இப்படி இருக்குது, அது இருக்குது, இதெல்லாம் பார்க்குறாங்க. ஆரிய குழந்தையை உருவாக்கும் நம்பிக்கையில் SS அதிகாரிகள் அப்படின்னு அந்த அதிகாரிகளை கொண்ட ஒரு படை ஒன்று இருக்குது. அதாவது அது வந்து ஹிட்லரை சுற்றி பாதுகாப்பு படையினர். அவங்க தான் ஜூட்ஸ் ஸ்டெஃபல் அப்படிங்கிற SS, ஷூட்ஸ் ஸ்டெஃபல் அப்படிங்கிறவங்க அந்த அந்த அதிகாரிகள் பேர். அந்த அதிகாரிகளோட இந்த பெண்கள், இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பத்தோடு வர்ற பெண்கள் உடலுறவு கொண்டு நாஜி ஆள்கைக்கு ஆற்றும் சேவை, இது வந்து ஒரு சர்வீஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வர்றாங்க. இப்போ இந்த SS அதிகாரிகள் வந்து கருப்பு நிற சைடோரில் ஹிட்லருடைய இதில் இருப்பாங்க. இதனோட தலைவராக இருந்தவர் வந்து ஹிட்லரோட நிழல் அண்ட் அவருடைய முடிவுகளை கரெக்டாக செயல்படுத்துறது இந்த ஹிம்லர் தான். இவரது எண்ணத்தில் உருவானது தான் இந்த தன்னார்வ பெண்கள் குழந்தை, இந்த மாதிரி லெபென்ஸ்போன் பெண்கள் குழந்தை திட்டம், தானாக பெண்கள் குழந்தை பெற்றெடுக்கும் திட்டம், இதை கொண்டு வராங்க. அப்போது ஜெர்மானிய பரப்பு வீதத்தையும் அதிகரிக்கணும், நாஜி கொள்கைக்கு கட்டுப்பட்ட படை வம்சத்தை புனித இனமாக வகைப்படுத்தும் முயற்சியாகவும் தான் லெவோன்ஸ் திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது.
ஜெர்மனோட பிறப்புக்கும் அதிகரிக்கணும், நாஜி கொள்கைக்கு கட்டுப்பட்ட படையாக இருக்கணும். அதாவது இந்த பெண்கள் கருவுற்று வரும்போது அந்த அந்த குழந்தைகள் வந்து அந்த வீரர்களுக்கு சமமான இதில் இருக்கணும். அப்போது இவர் என்ன பண்ணுறார், தன்னை சுற்றி இருக்கிற SS அதிகாரிகளோட இது ஒரு உளவியல் ரீதியாக பெரிய ஒரு துன்புறுத்தல். ஆனால் அவர் வந்து அந்த ஹிட்லர் வந்து ஒரு வேறு விதமான ஒரு நோக்கத்தோடு கொண்டு வர மாதிரி காட்டுறாரு. நீங்களே தானாக முன் வந்து இந்த குழந்தைகளை பெற்றுக் கொடுங்க, அப்போ அதுவும் எங்களோட அதிகாரிகளோடு தான் நீங்கள் இது பண்ணணும். ஏன்னா அந்த அதிகாரிகள் தான் அந்த வம்சாவளி இது இருக்குது. அதாவது நாஜி படைக்கான ஒரு படை வீரருக்கான இதுகள் இருக்குது. இந்த பிறக்கிற குழந்தைகள் அடுத்து நாஜி படைகளுக்கு வரணுங்கிறதுல ஹிட்லர் கொண்டு வந்த திட்டம். அப்போது SS படையில் இருப்பவங்க வந்து குறைஞ்சபட்சம் 4 குழந்தைகளாவது நீங்கள் பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஹிட்லர் ஒரு இது பண்ணுறாரு. அதுவும் ஹிட்லர் வகுத்த ஆரிய குணாதிசயம் கொண்ட பெண் வழியாகவே அந்த குழந்தையும் பெற்றுப்படணும். அதனால் அவரை எதிர்பார்த்த பலன் வந்து அந்த திட்டத்தின் மூலம் பெருசாக ஒன்றும் இதாகலை. அப்போ அவர் என்னன்னா, ஆதி ரோமாபுரி மற்றும் ஜெர்மன் சாம்ராஜ்யத்தினுடைய வழிவந்தராக தன்னை அழைத்து கொண்ட ஹிட்லர் 1933 45 12 ஆண்டுகளில் குறிப்பாக ஜெர்மனி மற்றும் நார்வேயில் சுமார் 20,000 குழந்தைகள் லெபன்ஸ்போன் திட்டத்தின்படி இனப்பெருக்கம் செய்யப்பட்டதாக மதிப்பிடப்பட்டது. 20,000 தான் பெற்றாங்க. அப்போ அவர் குறைஞ்சது ஒரு புது ஆர்டர் போடுறாரு. SS படையில் இருக்கிறவங்க அதிகாரிகள் வந்து குறைஞ்ச 4 குழந்தைகளாக பெற்று கொடுங்க அப்படின்னு. அப்போ இந்த திட்டத்தினால வந்து பெண்கள் ஏதோ ஒரு விதத்தில் கவரப்படுறாங்க. ஏன்னா அவர் சொல்கிற காரணம் வந்து அதில் இருக்கிற ஒரு பெரிய செட்பேக், அதாவது பின்னடைவு என்ன அப்படின்னா, இவங்க இந்த அதிகாரிக்கும் இந்த பெண்ணுக்கும் இந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தை தன்னை அடையாளப்படுத்திக்க முடியுமாங்கிறது கேள்விக்குறி. இந்த காணொலியுடைய கடைசியில் சொல்கிறேன். அப்போ அடையாளமற்ற குழந்தைகளாக அது மாறக்கூடிய வாய்ப்பு. ஆனால் அவர் வந்து நாஜி படைகளை சேர்க்கறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வராரு. இந்த திட்டத்தோட மோசமான பின்னணி. ஆனால் பெண்கள் இதில் கவரப்படுறாங்க. என்ன காரணம்? இந்த தேசிய பற்று, இந்த ஹிட்லரோட பேச்சு, இவர் எதுக்காக இந்த திட்டம்னு சொல்கிற விதம், இந்த டெலிவரி ஸ்பீச் எப்படி அவர் கேட்ரிங் பண்ணுறாருங்கிறத வச்சு கவரப்பட்டு பெண்கள் வர்றாங்க. ஹிட்லரோட நாஜி கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே இளைஞர் இயக்கம் PTM. பெண்கள் ட்ரூட்ஸ், இப்போ நான் சொன்ன அந்த ட்ரூட்ஸுங்கிறவர் வந்து உறுப்பினராக சேர்றாரு, ஒரு பெண். ஜெர்மன் மொழியில் இந்த அணியை வந்து பாயிண்ட் டாய்ச்சர் மேடல் என அழைக்கப்படுது. இந்த ஹிட்கால்ட்டு ட்ரூட்ஸ் அனுபவத்தை ஆராய்ந்து ஹிட்லருக்காக கற்பம் தெரிவிக்க பல இளம் ஜெர்மன் பெண்கள் ஏன் ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னு பிரிட்டிஷ் எழுத்தாளர் ஹைல்ஸ் மில்டன் தனது புத்தகத்தில் பதிவு செஞ்சிருக்காரு. அது என்னன்னா, ஹிட்லரின் தலைமைக்கு ஹிட்கால்ட் ட்ரூட்ஸ் வந்து ரொம்ப விசுவாசமான ஆதரவாளராக இருந்திருக்கார். ஹிட்லரோட அந்த தலைமைக்கு இந்த ட்ரூட்ஸுங்கிறவர். அப்போ அவர் 1933 PTM அணியில் சேர்ந்து இந்த இளைஞர் அணி, ஹிட்லருடைய இளைஞர் அணி பிரிவு வாராந்திர கூட்டங்களை கலந்துக்கிறாரு. அடால்ஃப் ஹிட்லர் மீதும் எங்களுடைய புதிய சிறந்த ஜெர்மனி குறித்தும் நான் பைத்தியகரமான நம்பிக்கையை கொண்டிருந்தேன். யாரே ட்ரூட் சொல்கிறாங்க. இளைஞர்களான நாங்கள் ஜெர்மனிக்கு எவ்வளவு மதிப்பு மிகுந்தவர்கள் என்பது இந்த அணியில் சேர்ந்த பிறகு உணர்ந்தேன்னு சொல்லி அந்த அணியில் சேர்ந்த உடனே அவர் முக்கிய அமைப்போட தலைவராங்க. அப்போது ஜெர்மனியர்களுக்கே உரிய பொன்னிற முடி, நீல கண்கள் காரணமாக நோர்டிக் பெண்ணின் கச்சிதமான உதாரணமாக நான் தலைவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டேன். அந்த பெண் ரூட் சொல்கிறாங்க. அப்போது நீளமான கால்கள், வலுவான புஜங்கள், குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு வசதியான அகலமான இடுப்பு எலும்பு அம்சங்கள் இயல்பாகவே இருந்தன அப்படின்னு ட்ரூட் சொல்கிறார். அப்போ எப்படி இவங்க செலக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த ஒரு படைவீரருக்கு நீளமான கால்கள், வலுவான புஜங்கள், இதெல்லாம் ஒரு சோல்ஜருக்குள்ள தகுதி. அது மாதிரி இருக்கிற பெண்களை தான் அவங்க இதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு ஆரிய குணாதிசயமும் இருக்கணும். ஏன்னா அதிகாரிகளுடைய ஒரு ஆணுடைய இது போனால் கூட ஒரு பெண்ணுக்கும் அதே மாதிரி இது இருக்கணும்னு செலக்ட் பண்ணுறாங்க அவங்க. அதுதான் அந்த திட்டத்தோட இது. அப்போது 36ஆம் ஆண்டில் ட்ரூட்ஸுக்கு 1936 வந்து ட்ரூட்ஸுக்கு 18 வயசானோடனே தனது பள்ளி படிப்பை முடிக்கிறார். அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ட்ரூட்ஸ் வாழ்க்கை என்றென்றும் மாற்றும் ஒரு ஆலோசனையை அவருக்கு PTM தலைவர் சேர்ந்திருக்கிற அந்த இளைஞர் அணியுடைய தலைவர் கொடுக்குறார். என்ன வாழ்வில் உருப்படியாக என்ன செய்வதுன்னு உங்களுக்கு தெரியாட்டினா ஃபியூரர்னா ஹிட்லர் அப்படி தான் அழைக்கிறாங்க பட்ட பெயர். ஒரு குழந்தையை ஏன் பெற்றுக் கொடுக்காது, ஜெர்மனிக்கு மற்ற எல்லாவற்றையும் விட அதிகமாக தேவைப்படுது இன ரீதியான பங்களிப்புன்னு சொல்லி அதை டைவெர்ட் பண்ணுறாரு. அது வரைக்கும் வந்து இந்த லெவன்ஸ்போன் திட்டத்தை பற்றி இந்த ட்ரூட்ஸுக்கு தெரியல. ஆனால் அதன் மூலம் இனப்பெருக்கம், பொன்னிற முடி, நீலக்கண்ணுள்ள ஆரிய குழந்தை பிறப்பு, இதெல்லாம் வந்து SS அதிகாரிகளோட அவருடைய அதிகாரிகளோட பகிர்ந்து கொண்டால் ஆரிய குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள் என்பது PTM தலைமை நம்பியது. இதை ட்ரூட்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கிறாப்புல. அப்போ இந்த திட்டம் எப்படி வேலை செய்கிறது
அப்படின்னு அந்த தலைவர் அவருக்கு விளக்குறாரு. ஆரம்பத்தில் சில மருத்துவ பரிசோதனைகள், தன்னால்வர் அந்த வர்றவங்க அதுக்கு உட்படுறோம், ட்ரூட்ஸும் அதுக்கு உட்படுறாங்க. வம்சம், அவங்க என்ன வம்சங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எந்த விதமான யூத இரத்தமும் உடலில் கலக்கவில்லை, அதாவது யூத கலப்பு இருக்கக்கூடாது அவங்களுடைய வம்சத்திலேயே. இப்போ நாஜி படைகளுக்காக பெண்ணை பெற்றெடுக்க கொடுத்துக்க வரேன் அப்படின்னு சொல்கிற பெண்ணுக்கு யூத வம்சத்தில் தாத்தாவோ அவங்களுக்கு தேர்ட் ஜென்ரேஷன், அதாவது ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற இவங்க வந்து யூதராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாரு. இந்த பரிசோதனையெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா எஸ்எஸ் துணைவர இந்த அதிகாரியை தேர்ந்தெடுக்கிற உரிமை இந்த தன்னார்வ பெண்களுக்கு இருக்குது. எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அந்த பெண்களை வந்து கூட்டிகிட்டு வந்து அதிகாரிகளோட படுக்க வைக்கணும், ஆனால் அந்த அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிற உரிமை அந்த பெண்களுக்கு உண்டு. அவங்கள என்ன பண்ணுறாங்க, இந்த திட்டத்தை சொல்லி இந்த இளைஞரணியில் சேர்க்குறாங்க. அப்போது இவங்க எல்லோரும் வந்து ஒரு பிரம்மாண்டமான கோட்டைகளில் உள்ளே போகிறாங்க. அதுக்கு முன்னாடி திட்டத்துக்கு என்னென்ன கண்டிஷன்ஸோ அதில் வந்து கையெழுத்து போடணும். அப்பாட்ட பொய் சொல்லிட்டு தான் இந்த ட்ரூட்ஸுங்கிற பெண்மணி தான் வருது. இந்த ட்ரூட்ஸுங்கிற பெண்மணியை வச்சு தான் இந்த மில்டன் எழுதின புத்தகத்துலேருந்து தான் இந்த வரலாறு, நம்ம புதிய வரலாறை பார்க்குறோம். அப்போது அந்த பிடிஎம் தலைமை முன்பு போன நாஜி அதிகாரிகள் எல்லாம் பாதுகாப்பாக அந்த பெரும்பான்மையான கோட்டையில் கொண்டு போவாங்க. அங்கே யாருக்குமே உண்மையான பேர் இருக்காது, புனை பெயர்களோட தங்களை அழைச்சிக்கணும். இன்னும் நிறைய பெண்கள் வர்றாங்க. இதுவரை இந்த பெண்களுக்கு தேவைப்படலாம் குறைஞ்சபட்சம் தாத்தாவளி அல்லது தாத்தாவளி வந்து ஆரிய இனத்தவர் என்பதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சான்று வேணும். நாங்கள் ஜெர்மானியன் ஆரிய வழி தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று வேணும், அவ்வளோதான். அந்த கோட்டை வந்து எப்படி இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்கும். விளையாட்டு அரங்கங்கள் இருக்கும், பொதுவான பெரிய அரங்குகள் இருக்கும், விவாத அரங்குகள் இருக்கும், நூலகம் இருக்கும், மியூசிக் ரூம்னு தனியாக ஒன்று இருக்கும், ஏன் தேட்டர் கூட இருக்கும். அங்கே அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடெல்லாம் ஹை கிளாஸ் ஃபுட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பெண்கள் அதே மாதிரி அங்கே வந்து நிறைய வேலை செய்கிறக்கு ஆள்கள் இருப்பாங்க. அவங்க கிட்டத்தட்ட சோம்பேறி ஆக்கிடுவாங்க. அப்படி தான் அந்த ட்ரூட்ஸ் அதில் சொல்லியிருக்கு. அப்போது அந்த சொகுசு வாழ்க்கைக்கு ஆட்படும் போது தான் அந்த சைக்காலஜிக்கலாக அவங்க அதுக்கு ஏன்னா கன்வின்ஸ் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் வேணும் இல்லையா. சும்மா மாட்டு கொட்டைகள் அடைக்கிற மாதிரி அடைச்சி போட்டாங்கன்னா இவங்க வரமாட்டாங்க. ஏதோ ஒரு ஆள் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செய்து கொண்டாலும் அடுத்து வர்றது கெட்டு போயிடும். அதனால் இவங்களுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான கோட்டை மாதிரி ஒரு இடம் எல்லாம் கொடுத்து இந்த பெண்களை தன்னார்வ குழந்தைகள் திட்டம், அந்த லெபன்ஸ் ஃபோன் அப்படி திட்டத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த நோய் அந்த பெண்களில் போனோடனே ஒரு அங்கலமாக பார்க்குறாங்க. பரம்பரை நோய் இருக்கக்கூடாது, அவங்க மது இருந்தக்கூடாது, குடும்பப்பற்று இருக்கக்கூடாது, நாட்டுக்காகத்தான் அந்த குழந்தையை பெற்றுக் கொடுத்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிடணும். அதுக்கப்புறம் இந்த நாட்டோட அந்த குழந்தை மேலே உரிமை கொண்டாடக்கூடாது, அவங்க வந்து நேஷ்னல் ப்ராப்பர்ட்டி, தேசத்துக்கான ப்ராப்பர்ட்டியாக மாறிடுவாங்க. அப்போ இந்த நாஜி சிந்தனைக்கு மாற்றணும் அப்படின்னா அந்த குழந்தைகள் பெற்ற உடனே நாஜி சிந்தனைக்கு விசுவாசமாக மாறுகட்டவரை அவங்களுக்கு சிறப்பு கல்வி நிறுவனங்களில் அந்த குழந்தைகள் எடுக்கிறாங்க. எவ்வளோ கொடுமை பாருங்கள். இந்த ஹிட்லரோட கொடுமைகளில் அந்த அந்த ஒரு பிறப்புரிமை, ஒரு குழந்தைக்கு இருக்கிற உயிரியல் கொள்கைகளோடு இருக்கிற உரிமையில் அவங்க நினச்சபடி கூட வாழ்ந்துட முடியாது. அந்த பெண்ணையும் கவர்ந்து அந்த குழந்தைகளையும் வந்து இப்படி தான் வளர்க்குறாங்க. ஒவ்வொரு பெண்களுக்கும் தனது கணவர் தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுத்துருக்காராம். எவ்வளோ பெரிய விஷயம் ஹிட்லர் இப்படி கொடுத்தது. ட்ரூட்ஸ் அப்படின்னு ட்ரூட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி அவங்களுக்கு தங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்களை இது பண்ணுவாங்க. இப்படி பழகிற எந்த ஒரு ஆண் அதிகாரி பேரும் அந்த பெண்கிட்ட சொல்ல முடியாது. இதனோட அடிப்படையே இதுதான். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து தாய் தகப்பன் பேர் தெரியக்கூடாது. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்களேன். இந்த குழந்தைகள் வந்து தாய் தகப்பன் தெரியக்கூடாது. ஆனால் ஒரு மிஷினரி மாதிரி, அதான் ஹிட்லரோட கொடுமைகள் அதில் ஒன்று. அவங்கள மிஷின் மாதிரி வளர்த்துருக்காரு. அப்போ எல்லா நடைமுறையும் தொடங்கி ஒரு மென்சஸ் பீரியடில் 10வது நாளில் வந்து அவர் யாரை எந்த அதிகாரி அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்குதோ தன்னார்வலர் வாலண்டியர் அதற்கு முன்பாக ஒரு பரிசோதனை மட்டும் செஞ்சுட்டு அந்த 10வது நாளில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஆணோட அவங்க இரவை கழிச்சுக்கலாம். அப்போது ஒரு இரவில் அந்த பெண் அந்த ட்ரூட் சொன்ன ஒரு வாக்கியத்தை அந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாங்க. ஒரு பாலியல் உறவு கொள்ளும் செயல்பாடு என்பதை தாண்டி எனது ஞானத்தந்தை ஃபியூரருக்காக, யார் ஹிட்லர், நான் இந்த இது வந்து ஒரு பாலியல் உறவு கொள்கிறோங்கிறதெல்லாம் தாண்டி என் ஞானத்தந்தைக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற பெருமையாக நான் நினைத்து கொண்டு தான் அந்த உறவில் ஈடுபடுறாரு. யார், அந்த அதிகாரியும் சரி அந்த பெண்ணும் சரி. சொல்லப்போனால் இது ஒரு முட்டாள்தனமான நினைப்பாக கூட இருக்கலாம். ஆனால் என்னுடன் சேர்ந்த துணைவரின் வசீகர தோற்றத்தால் நானும் ஏதோ அது வந்து ஒரு
என்ன சொல்கிறது, இன்ஃபேக்சுவேஷன், என்ன ரீதியான கவர்ச்சி இருக்கும். இப்போ இந்த தன்னார்வ பெண்களும் ஒரு ஹிட்லருடைய படைப்பிரிவினரும் சேர்ந்து குழந்தைகளை பெறுறாங்க. இந்த குழந்தைகளை அந்த வாரத்தில் முதல் 3 நாட்கள் அதிகாரிகள் வந்து ஒரு வாரத்தில் 3 நாள் அந்த இதில் இருக்கிறாங்க, நடுவர் ஒன்றா இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த ஆள் ஒரு ஆஃபீஸர் வந்து ஒரு ஆஃபீஸராக 1க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து விரும்புகிறாங்கன்னா அவர் வந்து 3 நாள் இந்த பெண்ணோட அப்படின்னு பக்கத்துக்கே பகிர்ந்துக்கணும். அப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு விலங்குகள் மாதிரி தான் அவர் நடத்தியிருக்கிறார். ஓகே, அவருக்கு என்ன பண்ணுறாங்க, பிரசவ நாள் வந்து அது ரொம்ப வலி, அப்போல்லாம் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு வலியை பெயின் கில்லர்லாம் கிடையாது. அதோடு அவங்க அந்த வலியோடு தான் குழந்தைய பெற்றுக்கணும். பெற்றாச்சு. அவருக்கு 2 வாரங்களுக்கு அப்புறம் குழந்தை அவரிடமிருந்து பிரிக்கப்படுகிறது. 14 நாட்கள். எவ்வளோ கொடுமை பாருங்கள். 14 டேஸ்க்குள்ளே அது பெரிய ஒரு சிறப்பு எஸ்எஸ் விடுதின்னு இருக்குது, அதில் வளர்க்கப்படும் அந்த குழந்தை. நாஜி படையின் விசுவாசமான வீரனாக அந்த குழந்தை வளர்க்கப்படும். தான் உறவு கொண்ட எஸ்எஸ் அதிகாரியை ட்ரூட்ஸ் வந்து அதன் பிறகு பார்க்கல. அந்த குழந்தையும் பார்த்துருக்காது. தாய் தந்தையிலேருந்து அந்த தாய் தந்தை என்ன, அந்த விலங்குகள் மாதிரி அந்த குழந்தை பெற்றவனே கொண்டு போய் 2 வாரத்தில் அங்கே விட்டுறணும். உடல்நலம் தேறி வீடு திரும்பிய பிறகும் தேசப்பணிக்காக மேலும் குழந்தைகளை பெற்றெடுக்கணும் என்று பிடிஎம் தலைவர் ஆசை தூண்டுறார். ஆனால் அது முதல்ல யாரோடைய ஒரு உறவு கொண்டு அந்த குழந்தையை பெற்றாரோ இல்லாமல் வேறொரு அதிகாரியை கொண்டு குழந்தை பெறதுக்கு இந்த ட்ரூட்ஸ் போகிறாங்க. முதல் குழந்தையை நான் இந்த திட்டத்தின் மூலம் பெற்றெடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதை வந்து அவர் ஒன்றும் பெருசாக இதை எடுத்துக்கல. அவர் எந்த விமர்சனமும் பண்ணலை. அவர் என்ன பண்ணுறாரு, ஹிட்லருக்கு ஆடுற சேவை, இதில் என்ன பெருமை இருக்குது நமக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது இந்த ட்ரூட்ஸ் என்ன சொல்கிறாங்க, கடைசி வரைக்கும் குழந்தைக்கு என்ன ஆனதுன்னே அவங்களுக்கு தெரியல. அந்த குழந்தையின் தலைவிதி ஒரு மர்மமாகவே இருந்தது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. லெவன்ஸ்பான் குழந்தைகள் வந்து அந்த குழந்தை போல பின்னால் போருக்கு போயிருக்கும். அந்த குழந்தையின் பிறப்பு வளர்ப்பு முற்றிலும் களங்கமாக இருந்திருக்கும் கலங்குறாங்க. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு திட்டம், ஒரு இனத்தை உருவாக்க ஒரு முயற்சி பண்ணியிருக்கார் பாருங்க ஹிட்லர். தாய்தாப்பம் பேர் தெரியாத குழந்தைகளை வளர்க்கணும், அது ஒன்லி நாஜி படைகளுக்காக மட்டும்தான். ஒரு யுத்தத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு போர் வீரனை எப்படி தயார் பண்ணணும் அப்படி தான் தயார் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஜெர்மானிய வம்சாவளி இருக்கணும், யூத கலப்பு இருக்கக்கூடாது, யூதர்களை பற்றி ஜூஸோட எந்த இதுவும் இருக்கக்கூடாது, இப்படி கண்டிஷன்ஸோடு வந்திருக்காரு. அவர் ஏன் குடும்பக்காரன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த லெவன்ஸ்பூன் திட்டம் வந்து அதில் ஒன் ஆஃப் த இதுன்னு நினைக்கிறேன். இதை கேள்விப்படும்போது எவ்வளோ கொடுமையாக இருக்குது. இயல்பாகவே ஒரு தாய்க்கு தன் குழந்தை மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பு எந்த எந்த உயிரினமாக இருந்தாலும் இருக்கும். அதை வந்து கெடுத்து அந்த அந்த ஆணுக்கும் தான் குழந்தை யாரும் தெரியாது. இந்த குழந்தைகள் அதுக்கப்புறம் அவங்க போட்டிருக்காங்க, லெபனான் கூட்டத்தில் 20 கோடி குழந்தைகளாவது வரணும்னு அவங்க எய்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹிட்லரின் அது வந்து அந்த ஹிட்லரோட தளபதியில் ஹிம்லரோட நம்பிக்கை. ஆனால் அவருடைய ஜெர்மன் தன்னோர் மட்டும் போதலை. 20 கோடி வேணும்னா ஜெர்மனில் இப்படி வாலண்டியர்ஸாக வந்தவங்கள மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த டார்கெட் அடைய முடியாது அப்படின்ட்டு அவர் இந்த ஆரிய குணாதிசயங்கள் வம்சத்துக்குள்ள குணாதிசயங்கள் புரிந்துகள் வேறு பகுதியில் இருக்காங்களா அப்படின்ட்டு அவங்கள பிடிச்சிட்டு வந்து ஜெர்மனில் வரணும்னு ஹிட்லரோட நாஜி படை கிளம்புது. குறிப்பாக முதல் உலகப்போர் காரணமாக ஜெர்மன்லேருந்து வெளியேறி ஐரோப்பியோட பிற இடங்களில் இருக்க ஜெர்மானியஸ் வந்து குறிப்பிட்டு குறி வச்சு இவங்க தாக்கி வேட்டையாடி தான் கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இந்த ஹிட்லருடைய ஆளுகையில் இந்த 12 ஆண்டுகள் 33 to 45 முக்கியமான ஜெர்மன் மற்றும் நார்வேல் ட்ரூட்ஸை போல் இந்த ட்ரூட்ஸ் இந்த இதை சொன்னவங்களை போல் பெண்கள் மூலம் 20,000 குழந்தைகள் தான் மொத்தமாக வந்திருக்கு. போர் முடிந்த பிறகு கைப்பற்றப்பட்ட அந்த குழந்தைகள் பலர் தத்து கொடுக்கப்பட்டனர். எவ்வளோ குடும்பம் பாருங்கள். போர் முடிஞ்சோடனே தோத்தாச்சு, ஜெயிச்சது ஏதோ அந்த குழந்தைகள்லாம் தத்து கொடுத்துட்டாங்க. அவருடைய பிறப்பு எங்கேங்கிறது அழிக்கப்பட்டிருக்கு, அடையாளம் கிடையாது அப்படின்னா சமூகம் புறக்கணிக்கும். இன்னும் பல தவறுகள் அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கும். அதோட அவங்க நீதிமன்றம் கூட செலவு சென்றதை அந்த வரலாற்று குறிப்பில் சொல்கிறாங்க. அப்போ அந்த பிஞ்சு குழந்தை வயசாகிடுச்சு, போரில் கூட ஏற்படுறதுக்கு முன்னாடியே கூட செத்து போயிடுவாங்க. பிறப்பு ரகசியம் கண்டறியப்பட களங்கமாக தான் இந்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வரலாறு பதியப்படுது. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் விட்டுருங்க, பயாலஜிக்கல் எவ்வளோ கொடூரமான ஒரு திட்டத்தை இது பண்ணியிருக்காரு ஹிட்லர். இப்போ மோசமானவர் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். ஆனால் ஹிட்லருக்காக அவருடைய திட்டத்தால் கவர்ந்து இழுக்கப்பட்டு வந்தாங்கன்னு சொல்கிறவங்கள நம்ம என்னன்னு சொல்கிறது. அப்போ அவருடைய பேச்சாட் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பேச்சு வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கு.
ஆரிய பெண்களை பெற்றெடுத்து கொடுக்குற ஒரு தன்னால் வாலண்டியர்ஸ் வர முடியுமா? அப்போ அங்கே வந்து சில சமூக புரட்சியாளர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இது முடிஞ்சிருக்கணும், அல்லது அப்படி வந்திருந்தால் கூட இவர் நசுக்கியிருப்பார் தன்னுடைய கொள்கைகளுக்காக. ஸோ இது வந்து வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கனால என்னுடைய காணொலியில் நான் தெரிவித்தேன். ஹிட்லருடைய ஒரு இது போன்று தொடர்ந்து வரலாற்று பகுதிகளை நாம் என்னுடைய காணொலியில் காணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், காணொலிகளை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.